இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எத்தனை இழப்புகள் ஏமாற்றம், சொல்லுங்க, எத்தனை இழப்புகள் ஏமாற்றம் தோல்விகள், எத்தனை இழப்புகள் ஏமாற்றம் தோல்விகள், கர்த்தரோ மாற்றுவா, கர்த்தரோ மாற்றுவா, கர்த்தரோ மாற்றுவா, நம் 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 கர்த்தரோ மாற்றுவா. நம்மை கரம் நீட்டி தேற்றுவா, நம்மை கரம் நீட்டி தேற்றுவா, உன்னை கரம் நீட்டி தேற்றுவா, உன்னை கரம் நீட்டி தேற்றுவா, என்னை கரம் நீட்டி தேற்றுவா, நம்மை கரம் நீட்டி தேற்றுவா, உன்னை கரம் நீட்டி தேற்றுவா, என்னை கரம் நீட்டி தேற்றுவா, நம்மை கரம் நீட்டி தேற்றுவா. நொந்து சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தான மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தான தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தான மிதி தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தான மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தான தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தான மிதி தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தான தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை இழப்புகள் ஏமாற்றம் தோல்விகள், எத்தனை இழப்புகள் ஏமாற்றம் தோல்விகள், கர்த்தரோ மாற்று. விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை சொல்லுங்க, என் கர்த்தரோ மாற்றுவா, நம் கர்த்தரோ மாற்றுவா, உன் கர்த்தரோ மாற்றுவா, நம் கர்த்தரோ மாற்றுவா, என் கர்த்தரோ மாற்றுவா, உன் கர்த்தரோ மாற்றுவா, உன்னை கரம் நீட்டி தேற்றுவா, என்னை கரம் நீட்டி தேற்றுவா, நம்மை கரம் நீட்டி தேற்றுவா, உன்னை கரம் நீட்டி தேற்றுவா, என்னை கரம் நீட்டி தேற்றுவா, நம்மை கரம் நீட்டி தேற்றுவா. ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தான மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், தேசத்தை. ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தான மிதி தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தான மிதி தேசத்தை சுதந்தரிப்போம். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே, நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், என் கண்ணீரை துடைப்பவர், உன் கண்ணீரை துடைப்பவர், நம் கண்ணீரை துடைப்பவர், உன் கண்ணீரை துடைப்பவர், என் கண்ணீரை துடைப்பவர், நம் கண்ணீரை துடைப்பவர். நம் கதவண்டை நிற்கிறார், உன் கதவண்டை நிற்கிறார், என் கதவண்டை நிற்கிறார், உன் கதவண்டை நிற்கிறார், என் கதவண்டை நிற்கிறார், நம் கதவண்டை நிற்கிறார். வேந்து நம் திரு போ சாத்தான
வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்தில் ஒத்தாசை வேணும் சங்கீதக்காரன் சொல்றான். இன்னைக்கு அவரை நோக்கி பார்த்து உண்மையாயும் இருதயத்திலிருந்து கூப்பிடு. கூப்பிடு உண்மையா என்று கூப்பிடு உண்மையா, உன் குறையெல்லாம் நீக்குவா, என் குறையெல்லாம் நீக்குவா, நம் குறையெல்லாம் நீக்குவா, உன் குறையெல்லாம் நீக்குவா, நம் குறையெல்லாம் நீக்குவா, நம் குறையெல்லாம் நீக்குவா, என் குறையெல்லாம் நீக்குவா, என் குறையெல்லாம் நீக்குவா, உன் குறையெல்லாம் நீக்குவா, உன் குறையெல்லாம் நீக்குவா. கூப்பிடு உண்மையா என்று 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 கூப்பிடு உண்மையா, உன் குறையெல்லாம் நீக்குவா, உன் குறையெல்லாம் நீக்குவா. என் இயேசுவின் நாமத்தில் எல்லா குறைகளை நீக்கிட்டப்பா. எல்லா தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள், குடும்பத்தில் இருக்கிற குறைவுகள், ஆவிக்குரிய குறைவுகள், பொருளாதார குறைவுகள், எந்த குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட குறைகள் இருந்தாலும், என்னென்ன குறைகள் இருந்தாலும் உம்முடைய சமூகத்தில் இருந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குறைகளை இந்த ஆராதனைக்கு மத்தியில, இந்த ஜெபத்துக்கு மத்தியில, இந்த ஜெப வேளையில் ஆண்டவரே ஒவ்வொருடைய குறைகளை கத்த நிறைவாக்குவீராக, ஒவ்வொருடைய குறைவுகளை கத்த நிறைவாக்குவீராக, ஒவ்வொருடைய குறைவுகளை கத்த நிறைவாக்குவீராக, ஒவ்வொருடைய குறைவுகளை கத்த நிறைவாக்குவீராக. தேவ சமூகத்தில் வந்திருக்க ஒரு பிள்ளைகள் கூட இனி குறைகளோடு இருக்கவே கூடாது ஆண்டவர், இனி குறைகளோடு இருக்கவே கூடாது ஆண்டவர். அத்தனை பேருடைய குறைகளை கத்தர் மாற்றி விடுவீராக, அத்தனை பேருடைய குறைகளை கத்தர் மாற்றி விடுவீராக, அத்தனை பேருடைய குறைகளை கத்தர் மாற்றி விடுவீராக, அத்தனை பேருடைய குறைகளை கத்தர் மாற்றி விடுவீராக. எங்க குறைகளை எல்லாம் மாற்றுவீராக. கிறிஸ்து இயேசுவினால் எல்லா குறைகளை நிறைவாக்குற தேவன், எல்லா குறைகளை நிறைவாக்குற தேவன் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால், கிறிஸ்து இயேசுவினால் ஆண்டவரே எல்லா குறைகளை கத்தர் நிறைவாக்கும். கூப்பிடு உண்மையா என்று கூப்பிடு உண்மையா, உன் குறையெல்லாம் நீக்குவா, உன் குறையெல்லாம் நீக்குவா. கூப்பிடு உண்மையா, உன் கூப்பிடு உண்மையா, என் குறையெல்லாம் நீக்குவா, உன் குறையெல்லாம் நீக்குவா. ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம் சாத்தான மீதி சத்த சுதரிப்போ, ஒன்று சேர்ந்து நம் துதிப்போ சாத்தான மீதி சத்த சுதரிப்போ. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட ஓ நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா என்று கூப்பிடு உண்மையா, உன் குறையெல்லாம் நீக்குவா, உன் குறையெல்லாம் நீக்குவா, நம் குறையெல்லாம் நீக்குவா, உன் குறையெல்லாம் நீக்குவா, உன் குறையெல்லாம். அண்ணாளுக்கு சொன்னா இனி துக்க முகமா இருப்பது இல்லைன்னு சொன்னா, இனி துக்க முகமான இருப்பது இல்லைன்னு சொன்னா, அண்ணால் அதற்கு பிறகு துக்க முகமா இருப்பது இல்லை, அண்ணால் அதற்கு பிறகு துக்க முகமா இருந்தது இல்லை. இன்னைக்கு அவ தேவ சமூகத்தை தட்டுறா. இன்னைக்கு கர்த்தருடைய முகத்தை நோக்கி அவள் பார்த்தா, கர்த்தருடைய முகத்தை நோக்கி அவள் பார்த்தா, ஆண்டுடைய முகத்தை நோக்கி அவள் பார்த்தா. அவ குறைவுகளை எல்லா கத்த நிறைவாக்கிற தேவன் இந்த ஆராதனைக்கு மத்தியில, இந்த ஜெபத்துக்கு மத்தியில உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குறைவுகளும், ஒவ்வொரு குடும்பத்துடைய குறைவுகளும், ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்படுகிற அத்தனை விதமான குறைவுகளையும் இந்த ஆராதனைக்கு மத்தியில நிறைவாக்குவீராக, இந்த ஆராதனைக்கு மத்தியில நிறைவாக்குவீராக, இந்த ஆராதனைக்கு மத்தியில தேவன் நிறைவாக்குவீராக. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை.
தேசத்தை சுதந்தரிப்போ ஒன்று சேர்ந்து நம் துதிப்போ சாத்தான மிதி தேசத்தை சுதந்தரிப்போ ஒன்று சேர்ந்து நம் துதிப்போ சாத்தான மிதி தேசத்தை சுதந்தரிப்போ எதிர்காலம் நமக்குண்டு எதற்குமே பயமில்லை எதிர்காலம் நமக்குண்டு எதற்குமே பயமில்லை அதிகாரம் கையிலே அதிகாரம் கையில ஒரு அதிகாரம் இருக்குது உன் கையில ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறான் ஒரு மோதிரத்தை கர்த்தர் கையில வச்சிருக்கிறான் உன் மோதிரத்தை கையில மாட்டி இருக்கிறான் அதிகாரம் என்கின்ற மோதிரம் உன் கையில ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உன் எதிர்காலத்தை எப்படி சிறப்பா அமைக்க முடியுமோ உன் எதிர்காலத்தை எந்த அளவுக்கு ஆசீர்வாதமா மாற்ற முடியுமோ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உன் எதிர்காலத்தை ஒரு சிறப்பாய் மாற்றக்கூடிய அதிகாரம் உன் கைகளில இருக்குது உன் எதிர்காலத்தை சிறப்பா மாற்றக்கூடிய ஒரு அதிகாரம் உன் கைகளிலே கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார் எதிர்காலம் நமக்குண்டு எதற்குமே பயமில்லை எதிர்காலம் நமக்குண்டு எதற்குமே பயமில்லை அதிகாரம் கையிலே ஓ அதிகாரம் கையிலே அதிகாரம் கையிலே அதிகாரம் கையிலே நாம் ஆளுவோம் தேசத்தை நாம் ஆளுவோம் தேசத்தை ஒன்று சேர்ந்து நம் துதிப்போ சத்தான தேசத்தை சுதந்தரிப்போ ஒன்று சேர்ந்து நம் துதிப்போ சத்தான மிதி தேசத்தை சுதந்தரிப்போ ஒன்று சேர்ந்து நம் துதிப்போ சத்தான மிதி தேசத்தை சுதந்தரிப்போ நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடா ஒரு நாள் விலகிடா 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 கண்ணீரை காண்கிறா கதறலை கேட்கிறா கண்ணீரை காண்கிறா கதறலை கேட்கிறா கண்ணீரை காண்கிறா கதறலை கேட்கிறா வேதனை அறிகிறா உன் வேதனை அறிகிறா இன்று விடுதலை தருகிறா உனக்கு விடுதலை தருகிறா வேதனை அறிகிறா உன் வேதனை அறிகிறா இன்று விடுதலை தருகிறா உனக்கு விடுதலை தருகிறா கண்ணீரை காண்கிறா கண்ணீரை கதறலை கேட்கிறா கண்ணீரை காண்கிறா கதறலை கேட்கிறா வேதனை அறிகிறா உன் வேதனை அறிகிறா என்று விடுதலை தருகிறா உனக்கு விடுதலை தருகிறா வேதனை அறிகிறா என் வேதனை அது 7 முறை சொல்லுங்க இந்த வார்த்தையை என் வேதனை அறிகிறா 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 என்று விடுதலை தருகிறா எனக்கு விடுதலை தருகிறா சொல்லுங்க பார்க்கலாம் விடுதலை தருகிறா எனக்கு விடுதலை தருகிறா ஒரு 7 முறை அப்படியே சொல்லுங்க விடுதலை தருகிறா எனக்கு விடுதலை தருகிறா
தருகிறார், எனக்கு விடுதலை தருகிறார். வேதனை அறிகிறார், என் வேதனை அறிகிறார். வேதனை சபகதடரகவோ, வேதனை அறிகிறார், என் வேதனை அறிகிறார். என்று விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். விடுதலை தருகிறார், எனக்கு விடுதலை தருகிறார். வேதனை அறிகிறார், என் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், எனக்கு விடுதலை தருகிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கேட்கிறார். கண்ணீரை கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். என்று விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். விடுதலை தருகிறார், உன் விடுதலை தருகிறார். விடுதலை தருகிறார், நமக்கு விடுதலை தருகிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். வேதனை அறிகிறார், என் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், எனக்கு விடுதலை தருகிறார். விடுதலை தருகிறார், எனக்கு விடுதலை தருகிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். ஓ, கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். என்று விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். என்று விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். என் கண்ணீரை காண்கிறார், என் கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், என் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், எனக்கு விடுதலை தருகிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், நமக்கு விடுதலை தருகிறார். கடைசி அந்த வார்த்தையை சொல்லாமா? கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். சமலரபகதோ, கண்ணீரை காண்கிறார், என் கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், என் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார். சிமலரபகதோடியாந்தரா, இன்று விடுதலை தருகிறார். கடைசியா சொல்லாமா? என் வேதனை அறிகிறார், என் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், எனக்கு விடுதலை
தருகிறார். அப்படியே உட்காருங்க. தேவ சமூகத்தில் நம்முடைய கண்ணீரை தேவன் அறிந்திருக்கிறார். நம் கண்ணீரை தேவன் அறிந்திருக்கிறார். நம் வேதனைகளை தேவன் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய தாய்மார்களை கூட, நிறைய இல்லை, அநேகமான தாய்மார்கள் கூட ஒரு குழந்தை அழும்போது அந்த குழந்தை ஏன் அழுதுன்றத கண்டுபிடிக்கிறது அவ்வளவு முடியாத ஒரு காரியம், கூடாத ஒரு காரியம். அவ்வளவு முடியாத ஒரு காரியம், கூடாத ஒரு காரியம். ஒரு குழந்தை எதுக்கு அழுது, ஒரு குழந்தை எதுக்கு அழுது, ஏன் அழுது, எதுக்கு அழுதுன்னே தெரியல, எதை கொடுத்தாலும் வாங்கவே மாட்டிருக்கிறான், எதுக்கு அழுதுன்னே தெரியல அப்படின்னு அநேக நேரங்களில் இந்த பெற்றோர் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப குழம்பி போயிடுவாங்க, ரொம்ப குழம்பி போயிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறது, நீ எதுக்கு அல்றேன்றது சொல்லலை அப்படின்னாலும் நீ எதுக்கு அல்றேன்றது அவருக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறாராம். ரெண்டாவது சொல்றாரு, உன் வேதனையை அறிந்திருக்கிறேன் இல்லையா, உன் வேதனைகளை. அப்போ வேதனைன்றது அவ்வளவு சீக்கிரமா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒன்று இல்லையா. சில பேர் அந்த வேதனைகளை வெளியில காட்டுவாங்க, சில பேர் என்ன செஞ்சுக்க மாட்டாங்க, அந்த வேதனையை எவ்வளவு வேதனையா இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. எவ்வளவு பயங்கர வேதனை இருந்தாலும் தாங்க முடியாத வேதனை, ஒருவேளை சில நேரத்தை செத்து கூட போயிடுவாங்க, ஆனால் என்ன செய்ய மாட்டாங்கன்னா அந்த வேதனையை வெளியே காட்ட மாட்டாங்க. இந்த வேதனையை, ஏன்னா அந்த வேதனை தாங்க முடியாமல் சில பேர் சூசைட்லாம் என்ன செய்வாங்க, பண்ணிக்குவாங்க. நிறைய பேர் மறித்து கூட போயிடுறாங்க. என்ன நல்லா இருந்தாங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு என்ன ஆயிட்டாங்க, இப்படி பண்ணிக்கிட்டாங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க மரணத்தை குறித்து அநேக நேரத்தில் என்ன செய்வோம், அப்படி குழம்பி போயிடுவாங்க இல்லையா. அப்போ சிலர் என்ன செய்வாங்க, அந்த வேதனைகளை வெளியில் காட்டிக்குவாங்க. ஆனால் சில பேரால் அந்த வேதனை செய்ய முடியாது, காட்டிக்கவே மாட்டாங்க. எவ்வளவு பெரிய காரியம் வந்தாலும் அப்படியே அவங்க மனசுலே அவங்க என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, வச்சுக்கிட்டு வெளியே காட்டவே மாட்டாங்க. அவ்வளவு இருக்குது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றது, உன் வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன்டார் இல்லையா. நேற்று முகத்தை பார்க்கிறேன்னு சொன்னார் இல்லையா. நேற்றுக்கு உன்னுடைய முகத்தை நான் என்ன செய்கிறேன், நான் பார்க்குறேன் அப்படின்னா, முகத்தை என்ன செய்கிறேன், நான் பார்க்குறேன்னா இல்லையா. அப்போ முகத்தை பார்த்தா எல்லாமே என்ன செய்ய முடியும், சாதிச்சிட முடியும். முகத்தை பார்த்துட்டா, ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்த்தா நினச்சதை என்ன செஞ்சிடலாம், சாதிச்சிடலாம் இல்லையா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேதனையை பார்த்துட்டாருன்னா இதுவரைக்கும் யாராலுமே நீக்க முடியாத அந்த வேதனைகளை அவர் என்ன செய்வார்னா நீக்கிடுவார். இதுவரைக்கும் யாராலுமே நீக்க முடியாததை என்ன செஞ்சிருவார்னா நீக்கிடுவார். யாராலையுமே நீக்க முடியாதவைகளை அவர் என்ன செய்வார்னா நீக்குவார். அதான் இன்னைக்கு சொல்றது, யாராலையுமே நீக்க முடியாததை நான் என்ன செய்வேன், நீக்குவேன். அதான் இன்னைக்கு நமக்கு கர்த்தர் சொல்றது, யாராலையுமே நீக்க முடியாததை நீக்கணும் இல்லையா. அப்போ நீக்கணும் அப்படின்னா என்ன பிரச்சனைன்றது எனக்கு தெரியணும். யாருக்கு, ஆண்டவருக்கு தெரியணும் இல்லையா. அவனுக்கு என்ன பிரச்சனைன்றது ஆண்டவருக்கு தெரியும். அப்போது அந்த பிரச்சனை எல்லாருக்குமே வேதனைகள் இருக்குது, வருத்தங்கள் இருக்குது, துக்கம் இருக்குது, கண்ணீர் இருக்குது. எல்லாருக்குமே பலவித தரப்பட்ட விதத்தில் எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குது. இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத ஒரு மனுஷன் யாருமே கிடையாது. எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா பிரச்சனைகள் இருக்குது, எல்லாருக்குமே போராட்டங்கள் இருக்குது. இந்த பிரச்சனையும் இந்த போராட்டங்களையும் என்னைக்கு ஆண்டவர் அறிகிறாரோ அன்றைக்கு நமக்கு விடுதலையை தருவார். பிரச்சனையும் போராட்டத்தையும் நம்ம சொல்ல வேண்டியது அவரோட இல்லை, அவரே என்ன செய்ய விரும்புகிறார், அறிஞ்சிக்க விரும்புகிறார். அவரே அறிஞ்சிக்க விரும்புகிறார். அவர் என்னைக்கு அந்த பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அறிஞ்சிக்கிறாரோ அன்றைக்கு நமக்கு என்ன கிடைக்கும், இதுவரைக்கும் யாராலுமே நீக்க முடியாத
அந்த வேதனைக்குரிய காரணம், அந்த காரணம் என்ன, பல காரணம் இல்லையா? ஒவ்வொரு வேதனைக்கும் பலவிதமான காரணங்கள், எல்லாருக்கும் ஒரே காரணம் அல்ல. எல்லாருக்கும் வேதனைகள் இருந்தாலும் காரணங்கள் வெவ்வேறான காரணங்கள், ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறான காரணம். எனக்கு வேதனை இல்லையானா இருக்கு இல்லையா? உங்களுக்கு வேதனை இல்லையானா இருக்கு, எல்லாருக்கும் வேதனைகள் இருக்கு. பட் அந்த வேதனைகள் ஆண்டவர் என்னைக்கு அறிகிறாரோ அன்றைக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா விடுதலையாக்க விரும்புகிறார். என்னைக்கு தேவன் அறிகிறாரோ அப்போ இதுவரைக்கும் ஆண்டவர் நம்ம வேதனையை அறியலைன்னா என்ன செய்ய மாட்டார்? விடுதலையாக்க மாட்டார் இல்லையா? அப்போ எப்போ ஆண்டவர் நம்ம வேதனையை அறிஞ்சுக்குவார்? நமக்கு தெரிஞ்ச வேத பகுதி மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 15ஆம் அதிகாரம் நமக்கு பழக்கப்பட்ட பல முறை நம்ம கவனிக்கிற அதிகாரம், கவனிச்ச அதிகாரம் இல்லையா? கவனிச்ச அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கலாம். 29லிருந்து மத்தேயு 15 29வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை கூட்டிக்கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அப்போது இயேசு எப்போ அவங்கள பார்த்தார் அப்படின்னா, எப்போ அவங்கள சுகமாக்கினார்னா, இங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதோ இன்னைக்கு நேத்திக்கு பிரச்சனை இல்லை இல்லையா? இங்கே இருக்கிறவங்களுக்கு, இங்கே வந்திருக்க இந்த கூட்டத்தாருக்கு இன்றைக்கும் நேற்றுக்கு வந்த பிரச்சனைகள் இல்லை. இது பல வருடமாக அந்த பிரச்சனைகள் இருக்குது, பல வருடமாக இந்த பிரச்சனை இருக்குது இல்லையா? இப்போ அந்த முதல்ல சொல்கிறாரு அவ்விடத்தில் 30வது வசனம், அப்பொழுது சப்பானிகள் அப்படின்னார் இல்லையா? ஒரு நடக்க முடியாத மனுஷன் எவ்வளவு வேதனைப்படுவான் என்பது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். ஆனால் நேரடியாக என்னைக்கு பார்க்குறாங்களோ அன்னைக்கு தான் அவனுடைய உண்மையான நிலவரத்தை நம்ம புரிய முடியும் இல்லையா? ஒரு கால் நடக்க முடியாத ஒரு நபரை நம்ம இங்கேருந்து மனசில் அவங்கள கண்ணில், இங்கேருந்து மனக்கண்களில் அவங்கள பார்க்குறதுக்கும் அவங்கள நேரடியாக பார்க்குறதுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ கால் நடக்க முடியாத ஒரு நபர் இருக்காங்க இல்லையா, சப்பானிகள் இருக்கிறாங்க இல்லையா, 2 காலும் நடக்க முடியாதோம் இல்லையா? நம்ம இப்போ அவங்கள மனக்கண்ணில் என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும் இல்லையா? சப்பானினா இப்படி இருப்பாங்கன்றது நம்ம மனக்கண்களில் பார்க்க முடியும். மனக்கண்களில் பார்க்கறதுக்கும் அவர்களை நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ ஏதோ ஒரு சாதாரணமாக இவங்க இருக்கு அதோட சரி இல்லையா? ஆனால் அவங்கள நேரடியாக பார்க்கும்போது ஐயோ பாவம், எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு வேதனைப்படுறாங்க அப்படின்றத, அவங்க படுகிற ஒவ்வொரு செகண்டும் படுகிற வேதனையை நம்ம என்ன செய்யும்? நம்முடைய இருதயத்தை உடைந்து போகக்கூடிய அளவுக்கு, நம்மளை அனுதாபப்படக்கூடிய வைக்கிற அளவுக்கு என்ன செய்ய வைக்கும் அப்படின்னா அந்த மனதை உடைக்க வச்சிடும் இல்லையா? அப்போ இப்போ தான் அவங்களுடைய வேதனையை நம்ம என்ன செய்ய முடியுது? உண்மையாய் அறிய முடியுது. எப்போ? ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது தான் இல்லையா? அப்போ ஒரு சப்பானி இந்த 3 நாள் பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 3 நாளாக சாப்பிட ஒன்று இருக்கான்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ இந்த 3 நாளாக இந்த சப்பானி எவ்வளவு வேதனைப்பட்டான்றது ஆண்டவர் எப்போ பார்த்தாரு? ஒருவேளை இவன் பிறந்த நாள் முதற்கொண்டே யாராக இருந்திருக்கலாம்? சப்பானியாக இருந்திருக்கலாம் இல்லையா? இப்போ ஒரு சப்பானியுடைய வேதனை ஆண்டவருக்கு தெரியாதா? ஒரு சப்பானி, ஒரு 2 காலம் நடக்க முடியாத ஒரு நபருடைய வேதனை ஆண்டவருக்கு தெரியாதா? அப்போ என்ன செஞ்சிருக்கலாம்? நேரடியாக அவங்க வீட்டுக்கு போய் சுகமாக்கியிருக்கலாம் இல்லையா? ஆனால் தேவன் அப்படி என்ன செய்ய விரும்பலை? சுகமாக்க விரும்பலை இல்லையா? அப்போ அவன் வேதனைப்படதா இருந்தாலும் என்னைக்கு ஆண்டவர் அவனை பார்த்தாரோ அன்னைக்கு தான் மாற்றினார். ஆண்டவர் என்னைக்கு பார்த்தாரோ அன்னைக்கு தான் கர்த்தர் மாற்றினார் இல்லையா? அப்போ நம்மளை ஆண்டவர் என்னைக்கு பார்க்குறாரோ அன்னைக்கு மாற்றிடுவார். நம்ம படுகிற வேதனை எவ்வளவு பெரிய வேதனையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய துக்கமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும், என்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரோ, என்ன பார்க்கணும்?
அந்த பிரச்சனையினால நான் படுகிற வேதனையை ஆண்டவர் என்னைக்கு பார்க்கிறாரோ இல்லையா. இப்போ இந்த 3 நாள் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த சப்பானியை பார்க்கிறார் இல்லையா. இந்த சப்பானியை என்னுடைய பாதத்தில் அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்ல வச்சுட்டாங்க அப்படி தானே, அவருடைய பாதத்தில் வைத்தார்கள் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது இல்லையா. எங்கேயோ வைக்கல, எங்க வச்சிருக்கிறாங்க, அவர்களை கொண்டு வந்து அவருடைய பாதத்தின் அருகே வச்சாங்கன்னு சொல்லுது இல்லையா. அப்ப ஆண்டவர் பார்க்கிற எல்லைக்குள்ள அவன் வந்துட்டான். ஆண்டவர் பார்க்கிற எல்லைக்குள்ள அவன் என்ன செஞ்சிருக்கிறான், வந்துட்டான் இல்லையா. அப்ப ஆண்டவர் பார்க்க, இப்ப அந்த 3 நாளா ஆண்டவர் அவனை பார்க்கிறார். எப்படி பாப்பா, இவன் அசைகிற ஒவ்வொரு அசைவையும் ஆண்டவர் பார்ப்பார் இல்லையா. அந்த அசையும் போதெல்லாம் எவ்வளவு வேதனைப்படுகிறான், இவன் எவ்வளவு வருத்தப்படுகிறான், எவ்வளவு துக்கப்படுறான், இதனால எவ்வளவு சிரமப்படுகிறான்றத இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, பார்க்கிறார் இல்லையா. அப்ப ஆண்டவர் என்னைக்கு அவனை பார்த்தாரோ, ஒருவேளை அவனுக்கு வயசு சின்ன வயசா இருக்கலாம், இல்ல வாலிப வயசா இருக்கலாம், இல்ல அந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை போல ஒரு 40 வயசு கடந்த ஒரு நபரை கூட இருக்கலாம் இல்லையா. பட் அவங்களுக்கு என்ன வயசுன்னு நமக்கு சொல்லப்படலை. பட் அநேகர் வந்திருக்கிறாங்க. அப்படி வந்தவங்க ஒருவேளை பிறந்ததிலிருந்தே அவங்க கஷ்டப்படலாம் இல்லையா. யோவான் 9 சீசன் கேட்பாங்க இல்லையா, ஐயா இவன் குருடனா பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமான்னு கேட்குறாங்க இல்லையா. அப்போ அவன் பிறக்கும் போது என்னப்பா பிறந்திருக்கிறான், குருடனா பிறந்திருக்கிறான். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பிறக்கும் போதே சப்பானியா பிறந்திருக்கிறான் இல்லையா. கிட்டத்தட்ட 40 வயசும் அவன் என்ன பட்டிருக்கிறான். அப்ப அந்த 40 வருஷம் என்ன கஷ்டப்பட்டான்றது ஸோ ஆண்டவருக்கும் ஆண்டுடைய ஜனங்களுக்கோ தெரியுமான்னு தெரியல இல்லையா. ஆனா பேதுரு என்னைக்கு அவனை பார்த்தாரோ அன்னைக்கு என்ன செய்யுது அவர் மேல, ஐயா இவர் இவ்வளோ சிரமப்படுவாரு இல்லையா. என்னைக்கு பேதுரு அந்த சப்பானியை பார்த்தாரோ அன்னைக்கு தான் என்ன செஞ்சிச்சார்னா, அவன் நிலைமை அப்படி என்ன செஞ்சாரு, நீக்கிறான். அவன் நிலைமை குரோட்ட என்ன செஞ்சிட்டாரு, நீக்கி போட்டார் இல்லையா. அப்ப இத்தனை வருஷமா இருந்த அந்த பிரச்சனையை நீக்கிறது என்ன காரணம், அன்றைக்கு பார்க்க வேண்டியவர்கள் அவரை பார்த்துட்டாங்க. நேற்று சொன்ன இன்னைக்கு சொல்றேன், நம்மளை பார்க்க வேண்டியவங்க பார்க்கணுங்க. நம்மளை பார்க்க வேண்டியவங்க, நம்மளை பார்க்க கூடாத 1000 பேர் நம்மளை பார்க்கறத விட பார்க்க வேண்டிய ஒரே ஒரு நபர் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிரச்சனை அன்னையோட ஒளிஞ்சு போயிடுங்க. அன்னையோட அந்த பிரச்சனை ஒளிஞ்சு போயிடும் இல்லையா. இந்த சப்பானிய 40 வருஷமா எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க. இந்த சப்பானிய 40 வருஷமா எவ்வளவு பேர் பார்த்துருப்பாங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் இல்லை ஒரு 100 பேர். ஏன்னா அன்னைக்கு தேவாலயம் இருக்கிறது அந்த ஊர் முழுசுமே ரட்சிக்கப்பட்ட ஊர் தான் இல்லையா. அப்போதான் அந்த ஊரில் தேவாலயம் இருக்கும். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ரட்சிக்கப்பட்டவங்க தான் இருக்கணும், ரட்சிக்கப்பட்டவங்கள தான் இருக்கணும், ஃபுல்லாக யூதராக தான் அவங்க இருக்கணும். இப்போ பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறது எங்கே இருக்குன்னா, அது எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறாங்க இல்லையா. அப்போ அந்த இடம் முழுவதுமே ஒரு ரட்சிக்கப்பட்ட ஊர், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஏரியா. அப்போ தினந்தோறும் அவங்க சர்ச்சுக்கு போகிற பழக்கம் அவங்களுக்கு இருக்கு. அப்படி வானந்தோறும் ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு 100 பேர் அவனை பார்த்திருந்தா கூட இந்த 40 வருஷத்துல எத்தனை லட்சம் பேர் பார்த்திருக்கணும். சில கோடி பேர் அவனை பார்த்திருக்கிறாங்க இல்லையா. சில கோடிகள் என்ன செஞ்சிச்சு, அவன் வயசுக்கு சில கோடிகள் என்ன செஞ்சிட்டான், அவன் பார்த்தான். சில கோடி பேர் அவன் பார்த்திருக்கணும் இல்லையா. சாதாரண ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் அவன் பார்த்திருந்தா கூட இல்லையா, ஒரு 100 பேர் அவனை பார்த்திருந்தா கூட என்ன ஆச்சு, ஒரு 3 மாசத்துல கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் அவனை பார்த்திருக்கணும் இல்லையா. 3 மாசத்துல 1 லட்சம் பேர் அவன் என்ன செஞ்சிருக்கணும், பார்த்துக்கணும். இப்படி கணக்கு தான். சில அந்த 40 வருஷத்துல சில கோடி பேர் என்ன செஞ்சிருக்கணும், அவனை பார்த்திருக்கணும். ஆனா எத்தனையோ கோடிகள் அவனை பார்த்துச்சு. ஆனா 1 கோடி நபர்கள் கூட என்ன செய்ய முடியல, அவன் பிரச்சனையை நீக்க முடியல, அவன் பிரச்சனையை நீக்க முடியல இல்லையா. ஆனா பார்த்தவன்லாம் என்ன போட்டான், அனுதாபப்பட்டு ஏதோ ஒன்று போட்டான் இல்லையா. ஆனா பார்த்தா ஏதோ ஒன்று கிடைச்சிருங்க. பார்த்தாங்கன்னா ஏதோ ஒன்று கிடைச்சிரும் இல்லையா. இந்த சப்பானியா ஒருவேளை பேதுரு இப்ப பார்த்தாரு, ஏதோ ஒன்று கொடுத்தார் இல்லையா. இப்ப மற்றவங்கள பார்க்கறாங்கல்ல, இந்த 40 வருஷமா பார்க்கறவங்க என்ன கொடுக்கறான், ஏதோ ஒன்று கொடுக்கறான் இல்லையா. அப்ப பார்க்கறவங்க பார்த்தாங்கன்னா ஏதோ ஒன்று கிடைக்கும். அப்ப பார்க்கணும், நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும் இல்லையா. நம்ம என்ன செய்யணும், அப்ப பார்க்க வேண்டியவர்கள் பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா சில பேர் பார்த்தாவது என்ன கிடைக்கும்னா ஏதாவது கிடைக்கும் இல்லையா. அப்ப எதுவுமே எனக்கு கிடைக்கல என்ன அர்த்தம், என்ன யாருமே பார்க்கலன்னு அர்த்தம்.
நான் இத்தனை வருஷமா நான் ஆலயத்துக்கு பரம்பட்டு எனக்கு என்ன செய்யல, எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னா உன்னை இன்னும் பார்க்கலன்னு அர்த்தம். இப்போ முதல்ல பார்த்தவன் காசை கொடுத்துருக்கிறான் இல்லையா, காசு வச்சிருக்கிறவன் காசை கொடுத்தான், நகை வச்சிருக்கிறவன் நகையை என்னமோ ஒன்று கொடுத்துட்டு போனான். எதை இப்போ கொடுத்தான்? பார்க்கும் போது தான் கொடுத்தான் இல்லையா. அந்த சப்பானிய பார்க்கும் போது தான் என்ன செஞ்சிச்சு, அவனுக்கு ஏதோ அவனுக்கு கிடைச்சிச்சு இல்லையா. இன்னைக்கு ஒருவேளை தேவையானது கிடைக்கல, ஆனா ஏதோ அவனுக்கு கிடைக்குது. எதுவுமே கிடைக்கலன்னா ரொம்ப யோசிச்சு பார்க்கணுங்க. என்ன பார்க்கணும்? இவ சாதாரண ஒரு சப்பானியை பார்த்தா உனக்கு கிடைக்குது இல்லையா. காசு இருக்கிறவன் பார்த்தா காசை கொடுத்தான், நோட்டை வச்சிருக்கிறவன் நோட்டை கொடுத்தான், சில்லறை வச்சிருக்கவன் சில்லறை கொடுத்தான், தங்கத்தை வச்சிருக்கவன் தங்கத்தை கொடுத்தான், ஏச வச்சிருவன் ஏச கொடுத்தான். ஆக பார்த்தவனை யாரும் சும்மா போல, பார்த்தவன் யாரும் சும்மா போல இல்லையா. அப்ப அவனை யாரெல்லாம் பார்த்தாங்களோ பார்த்தவெல்லாம் ஏதோ அவனை கொடுத்தான் இல்லையா. இன்னைக்கு ஏதாவது உனக்கு கிடைச்சிருக்கா? கிடைக்க வேண்டியது அப்புறம் இருக்கட்டும் இல்லையா. கிடைக்க வேண்டியது அவனுக்கு என்ன கிடைக்கணும்? கால் கிடைக்கணும் இல்லையா, அது பிறகு கிடைக்குது இல்லையா. நான் சொல்றேன், கிடைக்க வேண்டியது கிடைக்கலாம் கூட ஏதாவது ஒன்னாவது கிடைக்குதா? இப்ப அவனுக்கு ஆலயத்துக்கு வந்தா எதுவுமே இல்லாம போல இல்லையா. ஆலயத்துக்கு அன்னைக்கு வந்தா எதுவுமே இல்லாம போல இல்லையா, எதையோ ஒன்று வாங்கிட்டு போனான் இல்லையா. அப்ப இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்தா ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போகணும். வாங்கிட்டு போனா நம்மளை பார்த்துருக்கிறாங்கன்னு அர்த்தம். பட் நான் ஆலயத்துக்கு வந்த போது சும்மா வந்தா திரும்ப போகும்போது நான் சும்மா போறேன்னா என்ன செய்யணும்னு அர்த்தம். ஏன்னா யாருமே கண்ணில் பார்க்கறது இல்ல, பார்க்க வேண்டியதுல பார்க்கணும் இல்லையா. சாதாரண எல்லாரும் பார்த்து போனாங்க, ஜப்பானியா பிச்சைக்காரனா அப்படி பார்த்துட்டு போனா. ஆனா உள்ளத்துல ஐயோ பாவம் இல்லையா. அப்ப எதை பார்க்கணும்? உள்ள நம்மளை பார்க்கணும். என்ன பார்க்கணும்? நேத்துக்கு முகம் பார்க்கணும் சொன்னேன் இல்லையா. நேத்துக்கு என்ன பார்க்கணும்? நம்மளை பார்க்க முடியும், நம்ம முகத்தை பார்க்கணும் சொன்னேன் இல்லையா. நம்ம முகத்தை மறைச்சிடவே கூடாது. நம்ம முகத்தை மறைச்சிடவே, முகம் மறைஞ்சிச்சேன்னா அவ்வளவுதான். நீ எவ்வளவு பெரிய திறமைசாலி இருந்தாலும் ஒன்னும் சாதிக்க முடியாது. நமக்கு முகத்தை மறைச்சிட்டாங்கன்னா அப்சலோம் அவ்வளவு பெரிய ஆளு இல்லையா. ஒரே வசனத்துல 50 ரதத்தை சம்பாதிச்சுட்டான், ஓடுறது ஆளை சம்பாதிச்சுட்டான், காசை என்னென்னமோ சம்பாதிச்சுட்டான் இல்லையா, ஒரே வசனத்துல இல்லையா. ஆனா அதுக்கு முன்னாடி 2 வருஷம் என்ன செய்ய முடியல, ஒன்னையுமே அவன் சாதிக்க முடியல, ஒன்னையுமே அவன் பெற முடியல, ஒன்னையுமே அவன் பெற முடியல. அப்ப பார்க்க வேண்டியவர் என்னைக்கு பார்த்தானோ அன்னைக்கு ஏதோ ஒண்ணு பெற்றுட்டான். ஏதோ ஒண்ணு 50 ரதங்களை பெற்றுட்டானா, 50 ரதத்தை பெற்றுட்டானா, பெற்றுட்டான். காசை பெற்றானா, பெற்றான். 50 சேவகரை பெற்றானா, தனக்கு முன்னாடி ஒரு ஆளை கட்டுட்டானா. அப்ப நிறைய பேரை சம்பாதிச்சுட்டான் இல்லையா, நிறைய பேரை சம்பாதிச்சுட்டான் இல்லையா. அவனுக்கு இப்ப அப்சலோம் நின்னான்னா அந்த 15:1 படிக்க பார்க்கலாம், அந்த 15:1 வாசிக்க பார்க்கலாம். இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவர்களையும் ஒண்ணுமே இல்லாத வந்தவன் எவ்வளவு பேரை சம்பாதிச்சிட்டான் இல்லையா. எதனால? பார்க்க வேண்டியவர் பார்த்தாரு பாருங்க. பார்க்க வேண்டியவர் பார்த்ததுனால இதுவரைக்கும் ஒண்ணுமே இல்லை. இதுவரைக்கும் இப்ப கேசூர்ல எப்படி வந்தான்? அவன் கையும் காலமா தான் வந்தான் இல்லையா. கேசூர்ல இருந்து இப்ப எருசலேமுக்கு வரும்போது எப்படி வந்தான்? ஒண்ணுமே இல்லாம வெறும் வெத்த ஆளா வந்தான் இல்லையா. ஆனா ஒரே ஒரு வசனம் 14 கடைசியில ராஜா முகத்தை பார்த்தாரு. 15:1 சொல்லுது, அவன் 50 பேரையும் ரதங்களையும் குதிரைகளையும் சம்பாதிச்சுட்டான் இல்லையா. அப்ப அவனை சுத்தி ஏதோ அவன் என்ன பண்ணி வச்சுட்டான், சம்பாதிச்சு வச்சுட்டான் இல்லையா. இன்னைக்கு நம்மளை சுத்தி என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்க? உங்களை சுத்தி என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்க? அதை இப்படி சொல்றேன்னு, ஒண்ணு ஆளையாவது சம்பாதிச்சிருக்கிறீங்களா, இல்ல பணத்தையாவது சம்பாதிச்சிருக்கிறீங்களா? உங்களை சுத்தி குதிரை இருக்குது, ரதம் இருக்குது, ஆடு இருக்குது இல்லையா. அவனை சுத்தி குதிரைன்னு சொன்னா குதிரைகள் இல்லையா, ரதங்கள் இல்லையா, எல்லாமே பன்மையில சொல்லுது இல்லையா. 50 ஆட்கள் அப்படின்னு சொல்லுது. அப்ப அவனை சுத்தி ஏதோ ஒண்ணு சம்பாதிச்சுட்டான் இல்லையா. இன்னைக்கு ஒன்ன சுத்தி என்ன சம்பாதிச்சு வச்சிருக்க? இன்னைக்கு ஒன்ன சுத்தி என்ன சம்பாதிச்சு வச்சிருக்க? ஒன்னு ஆளை சம்பாதிச்சு வச்சிருக்கியா, இல்ல பொருளாதாரம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறியா, இல்ல பணத்தை எதை சம்பாதிச்சு வச்சிருக்கிற? ஒரே வசனம் நிலைமை அப்படியே மாறி போச்சு இல்ல. கேசூர்ல இருந்து கையும் கழுமா வந்தான், ஒண்ணும் இல்லாம வந்தான், வெத்தாளா வந்தவன் இப்ப ராஜா முகத்தை பார்த்த உடனே அவன் நிலைமை அப்படியே மாறி போச்சு இல்ல. அவன் நிலைமை அப்படியே மாறிடுச்சு இல்ல. நிலைமை மாறிடுச்சா? அப்ப நான் ஏன் மாறல?
நம்ம நிலைமைகள் ஏன் மாறல? பார்க்க வேண்டியவங்க நம்மளை பார்க்கலன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இப்ப இது வரைக்கும் இவன் சப்பானி இல்லையா? இது வரைக்கும் இவன் சப்பானி இல்லையா? மேக்சிமம் இவன் ரட்சிக்கப்பட்டவனா தான் இருக்க வேண்டும். யாரு? இவர்கள் எல்லாரும், இந்த குருடர்கள், சப்பானி எல்லாம் இல்லையா? ஏன்னா இவங்களுக்கு ஏசு என்ன செய்யறா? பிரசங்கம் பண்ணி உட்கார்ந்துருக்க. 3 நாளா பிரசங்கம் பண்றார் இல்லையா? நீங்க பிரஜாதி ஜனங்களுக்கு போகும்போது 3 நாளெல்லாம் பிரசங்கம் பண்ண மாட்டார். யாரு? ஏசு. சரியா? இப்ப கானானிய பெண்ணுக்கு போற ஊருக்கு அங்க போறாரு. அந்த பெண்ணை சுகமாக முடிஞ்சு அடுத்த ஊருக்கு போயிட்டார் இல்லையா? ஆமாவா? கானாவூருக்கு போவாரு, கல்யாணத்தை அற்புதம் பண்ணாரு, விட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டார் இல்லையா? பேதுருடைய மாமி வீட்டுக்கு போனாரு, நைட்டு பிரசங்கம் பண்ணாரு, நைட்டு அற்புதம் பண்ணாரு, விடிகாலம் அடுத்த ஊருக்கு போயிட்டார் இல்லையா? இப்ப இயேசு உட்கார்ந்து பிரசங்கம் பண்றதுக்கும் போற போக்குல அற்புதம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்ப மத்தேயு 5ல அங்க 3 நாளா உட்கார்ந்து பிரசங்கம் பண்றார் இல்லையா? மலை பிரசங்கம். யாருக்கு பண்றாரு? மத்தேயு 5:1ல பாத்தீங்கன்னா, 1, 2, 3 பாத்தீங்கன்னா, இந்த திரளான ஜனங்கள் யாரு? அடுத்த வசனம். அப்படி நம்மள யாரு? சீசர்கள் இல்லையா? மார்க் 2:1, மார்க் 2:1, மார்க் 2:1. பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகமுக்கு போனார். சொல்றேன், இயேசு இங்க வசனம் போதிச்சார் இல்லையா? மார்க் 1ஆம் அதிகாரத்துல பேதுருடைய மாமி வீட்டுக்கு போறாரு இல்லையா? போய் உட்கார்ந்து என்ன செய்யறார்? அது கொஞ்சம் பாருங்க பார்க்கலாம். அந்த அடுத்த வசனம். சாயங்காலமான போது இப்ப இவங்களுக்கு யாருக்கு என்ன செய்யல? இவங்களுக்கு யாருக்கு என்ன செய்யல? எந்த பிரசங்கம் பண்ணல, எந்த உபதேசமும் பண்ணல இல்லையா? ஆனா அப்ப இயேசு யாருக்கு உபதேசம் பண்றாரு? யாருக்கு சாதாரண அற்புதம் பண்றாரு? புது மக்கள் வரும்போது அவர்களுக்கு அற்புதங்கள் செஞ்சு அனுப்பிட்டார் இல்லையா? அப்ப சீசர்கள் வரும்போது அவர்களுக்கு என்ன செய்யற? உட்கார்ந்து உபதேசம் பண்றார். இப்ப இந்த 3 நாளா உட்கார்ந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்றாருன்னா இப்ப யாரா இருக்கணும்? ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கணும் இல்லையா? அப்ப 3 நாளா உட்கார வச்சு பிரசங்கம் கேட்டாக்க அவங்க சாப்பாடை கூட மறந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு உட்கார்ந்து என்ன கேட்க முடியும்? வசனத்தை கேட்க. அப்ப வசனம் அவங்களுக்கு என்ன செய்யுது? புரியுது இல்லையா? ஏன் புரியுது? அவங்களுக்கு ஏற்கனவே வசனங்களை கேட்டிருக்கிறாங்க. இப்ப சொல்லும்போது என்ன செய்யுது? அவங்களுக்கு புரியுது. உங்களுக்கு இப்ப நமக்கெல்லாம் புரியுதான்னு கேட்டா தெரியல. நமக்கெல்லாம் புரியுதான்னு கேட்டா தெரியல. என்னம்மா புரியுதான்னு கேட்டாக்கா தெரியல. ஏதோ பேச நீங்க ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். புரிஞ்சான்னு கேட்டா கர்த்தருக்கு வெளிச்சம். அப்படி சொல்றா. அப்ப 3 நாள் உட்காந்து பிரசங்கம் கேட்கறாங்களா? அப்ப அவங்க யாரா இருக்கணும்? கட்டாயமா ரட்சிக்கப்பட்டு பல வருடங்களா வசனத்தை கேட்கிற சீசர்களா இருக்கணும் இல்லையா? அப்படி பல வருடமா ரட்சிக்கப்பட்டு சீசரா கூட இருந்து வசனத்தை கேட்டு 3 நாளா உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறவன் கூட என்னவா இருக்கிறான்னா சப்பானியா இருக்கிறான். 3 நாள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், விசுவாசம் இருக்குது, அவனுக்கு ஆண்டவர் அறிஞ்சிருக்கான், இயேசு பண்ணாலும் ஓடி வரான், உட்கார்ந்து கேட்கறான், முடியலன்னா கூட உட்கார்ந்து என்ன கேட்கறான்? பிரசங்கத்தை கேட்கறான். 3 நாளா உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்கறான். அந்த 3 நாளா உட்கார்ந்து முடியாத நிலைமையில ஒரு மலையில உட்கார்ந்துக்கிறாரு. ஒரு மலையில அவர் உட்கார்ந்து ஈஸி, இவன் உட்கார்ந்து கஷ்டம். அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது அந்த சிரமப்பட்டு 3 நாளா இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் அவன் என்ன கேட்கறான்? வசனத்தை கேட்கறான். இப்படிப்பட்டவன் கூட இத்தனை நாள் எப்படிதான் இருக்கிறான்? சப்பானியா தான் இருக்கிறான். அப்ப வெறும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதால மாத்திரம் என்ன மாறிடாது? அத்தனை பிரச்சனையும் மாறிடாது. பார்க்க வேண்டியவங்க பார்க்கணும். எதை பார்க்கணும்? உன் உள்ளத்தை அவங்க பார்க்கணும். உன் உள்ளம் அவங்க பார்க்கணும் இல்லையா? இப்ப எல்லாரும் இதுவரைக்கும் பார்த்தது வேற, இதுவரைக்கும் எல்லாரும் பார்த்தது வேற இல்லையா? இப்ப எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா இயேசு எப்படி பார்த்தா? இந்த 3 நாள் அவன் பாதத்துல உட்கார்ந்த போது அவன் ஒவ்வொரு நிமிஷமும் பட்ட வேதனைய ஆண்டவர் பார்த்துட்டார். ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு சிரமப்படுறான். சாதாரண உட்கார்ந்து இருக்கிறான் இல்லையா? உங்களுக்கு நல்லா டைல்ஸ் போட்டு பாய் போட்டு இதெல்லாம் நல்லா தொடச்சி கிளீனா போட்டு உட்கார்ந்து போது இல்லையா? 1 மணி நேரம் உட்கார்ந்தா இந்த பக்கம் நேட்டுறீங்க, இந்த பக்கம் திரும்புறீங்க, சொல்ல அப்படி காலை முடிஞ்ச காலை நீட்டுறீங்க,
பக்கத்துல யாரும் ஏமாந்தல் எல்லாம் படுத்து தூங்கிடுவீங்க. யார் மேல? பக்கத்துல இருக்கிறவங்க மேல இல்லையா? அப்படி சாஞ்சி ஒரு தூக்கம் போட்டு போயிடுவீங்க இல்லையா? அவங்க கொஞ்சம் ஏமாறாம இருக்கிறதுனால அது ஒண்ணு மட்டும் நடக்காம இருக்கு. அப்படியே தூங்கிடுறீங்க, அது வேற விஷயம். ஆனா பக்கத்துல மேல சாஞ்சி தூங்காம போயிடுறீங்க இல்லையா? இவ்வளவு சௌரியமா வச்சிருக்கு இல்லையா? இவங்களுக்கு டியூப் லைட் போட்டு 1 இன்ச்சு கூட எங்கேயும் ஏத்தம் இறக்கம் இல்லாம அந்த சாய் மேலம் இல்லாம அப்படியே கரெக்டா அப்படியே ஒரே பிளாட்டா போட்டுக்கிற இடத்துல இப்படி உட்காந்துக்கிறீங்கன்னா இவளுக்கு கண்ணு நல்லா தெரியுது, நல்லா கால் இருக்குது, நல்லா கை இருக்குது, எல்லாம் இருக்கு. நல்லா கத்தோட இன்னும் நல்லா இருக்கு, இன்னும் பலனோடு இருக்கணும், கத்தவனை அப்படியே வைக்கணும் ஆசுவாதமா இல்லையா? 2 காலுமே இல்லாதவன் ஒரு செங்குத்தான மலையில உட்கார்ந்து இருக்கிறான்னா அவன் உட்காரும் போது எவ்வளவு சிரமப்பட்டான் இயேசு பார்த்தார். இதுக்கு முன்னாடி அவன் சிரமப்பட்டிருக்கிறான், அது அப்புறம் பேசுறேன் சரியா? அப்ப அவன் சிரமப்பட்டது, அவன் சிரமப்பட்டு என்ன செய்யறாரு? இயேசு பார்த்தார் இல்லையா? ஆனா இவ்வளவு சிரமப்படுறானே, இவ்வளவு நேரடியா ஒரு மனுஷன் படுற வேதனையை பார்க்கறதுக்கும் மனக்கண்களிலே பார்க்கறதுக்கும் சொல்றத கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் உன் படுகிற வேதனைய அவர் பார்க்க விரும்புறார். அவர் நீ படுகிற வேதனைய அவர் என்ன செய்ய விரும்புறார்? பார்க்கிறாரு. அந்த கண் கூட பார்க்கிறா. இவ்வளவு வேதனைக்கு மத்தியில் ஒருத்தன் வந்து என் பாதத்தில் உட்கார்ந்துட்டு போறான்னா இன்னைக்கு இவனை என்ன ஆக்கி ஆகணும்? இதுவரைக்கும் இவன் நீங்காத அந்த பிரச்சனைய என்ன செஞ்சு ஆகணும்? இன்னைக்கு நீக்கணும்னு சொல்லி தம் இடத்தில் வந்து உட்கார்ந்திருந்த அவனை தான் தேவன் என்ன செஞ்சார்னா விடுதலை ஆக்கினார் இல்லையா? அப்போ இயேசு எங்க பார்க்கல? இவனை வீட்டுக்கு போய் பார்க்கல. இவன் வீட்டுக்கு போய் இவன் சொல்றான், வீட்டுல போயிட்டு இப்ப இருக்கிறத விட பயங்கரமான கஷ்டங்களை பட்டிருந்தா கூட ஏசு என்ன செய்திருக்க மாட்டா? பட்டிருக்கணும் இல்லையா? பயங்கர கஷ்டங்களை அவன் பட்டிருக்க. ஏன்னா எல்லா நேரத்திலும் எல்லாரும் வீட்டில் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு முக்கியமான ஒரு அவசரம் அப்படின்னும் போது வீட்டுக்கு எல்லாருமே போகிறது வாய்ப்புகள் இருக்குது. இவன் தனியா வீட்டில் இருக்கும் போது அவன் தண்ணிக்கு பட்ட வேதனை, அவன் வெளியில போறதுக்கு பட்ட வேதனை, அவன் சாப்பிட்றது பட்ட வேதனைகள் எல்லாம் அளவு கடந்த வேதனைகளாக இருக்கணும். ஆனா அவ்வளவு வேதனை பட்டு இருக்கும் போது கூட ஆண்டவர் என்ன செய்யல? அவன் பிரச்சனையை நீக்கல. அவனை எப்ப ஆண்டவர் பார்த்தாரோ அன்னைக்கு தான் அவன் பிரச்சனை தேவன் என்ன செய்கிறார்னா அவனை விட்டு நீக்கிறார் இல்லையா? அப்ப நம்மளை ஆண்டவர் பார்த்தார்னா நம்ம பிரச்சனைய நீக்கிடுவார். நம்மளை பார்த்தார்னா நம்ம பிரச்சனைய நீக்கிடுவார். சரி, எப்ப பாப்பாரு? அவருக்கு முன்னால இருந்தா அவர் பார்ப்பார், பின்னாடி இருந்தா பார்க்க மாட்டார். அவருக்கு முன்னால இருந்தா அவரை பார்ப்பார் இல்லையா? அவருக்கு இப்ப அவனை எங்க கொண்டு வந்து வச்சாங்க? இவங்க எல்லாரும் அவருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள் இல்லையா? அவருடைய பாதத்துல கொண்டு வந்து வச்சாங்க. அப்படின்னா இவங்க எங்க இருக்கிறாங்க? இதுக்கு முன்னாடி இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி ஒருவேளை இயேசுவை அவங்க பார்த்திருக்கலாம். யாரு? இந்த சப்பானி பார்த்திருக்கலாம், குருடன் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை, ஊமையன் பார்த்திருக்கலாம், முடவர்கள் பார்த்திருக்கலாம், பலவீனமானவங்க பார்த்திருக்கலாம் இல்லையா? இத்தனை வருஷமா அவங்க தான் அவரை பார்த்தாங்க. அப்ப அவங்க அவரை பார்த்ததுனால ஒண்ணு நடக்கல. அவர் என்னைக்கு அவங்கள பார்த்தோம்னா அன்னைக்கு தான் நடந்துச்சு. நம்ம பல வருஷமா ஆண்டவரை பார்க்கலாம் இல்லையா? நம்ம பல வருஷமா ஆண்டவரை பார்த்திருக்கலாம் இல்லையா? சொப்பனத்துல பார்க்கலாம், தரிசனத்துல பார்க்கலாம், இல்ல நம்ம மனக்கண்கள்ல ஆண்டவர் இருப்பார். ஒரு வசந்த வாசிக்கும் போது இப்படி இருப்பாரு, இப்படி இருப்பார் அப்படின்னு என்ன செய்யலாம்? நம்ம மனக்கண்களில் அவரை பார்க்கலாம் இல்லையா? 1000 வருஷம் நீ அவரை பார்த்தாலும் ஒன்னும் நடக்கல. இத்தனை வருஷமா இவன் பார்த்திருக்கிறாங்க இல்லையா? இத்தனை வருஷமா ஒருவேளை குருடனால நேரடியா பார்க்காம இருக்கலாம், ஆனா என்ன செய்ய முடியும்? மனக்கண்கள் பார்த்திருக்க முடியும். மனக்கண்கள்ல ஓ இயேசு இப்படி இருப்பாரு, ஒருவேளை இயேசு இப்படி இருப்பாரு, ஒருவேளை இயேசு இப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்க முடியும்? அவருடைய மனக்கண்களிலே அவரை பார்த்திருக்க முடியும் இல்லையா? இவங்களாம் ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல சரியா? சோ ஒருவேளை இந்த பேதுருவையும் யோவானையும் இந்த அப்போஸ்தலர் 3ல இருக்கிற சப்பான் என்ன செஞ்சிருக்கலாம்? ஏன்னா தேவாலயத்துக்கு போகும்போது பல மணி பார்த்திருக்கலாம் இல்லையா? பல நாட்கள் யாரை பார்த்திருக்கலாம்? இந்த சப்பானி பேதுருவையும் யோவானையும் பார்த்திருக்கலாம் இல்லையா? ஆனா இவன் அவனை பார்த்ததனால ஒண்ணு நடக்கல. ஆனா அவங்க என்னைக்கு இவனை பார்த்தோம்னா அன்னைக்கு தான் நடந்துச்சு இல்லையா? அப்போ அவன் கண்ணுல அவன் பட்டட்டான் இல்லையா? அவன் கண்ணுல அவன் பட்டட்டான். அப்போ நம்ம அவங்கள பார்க்கறதுக்கும் நம்ம ஆண்டவரை பார்க்கறதுக்கும் நம்ம மற்றவங்களை பார்க்கறதுக்கும் பார்க்க வேண்டியவன் நம்மளை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம பார்க்க வேண்டியவங்களை கூட இருக்கட்டும் இல்லையா? இப்ப பார்க்க வேண்டியவங்களை நம்ம அவங்கள பார்க்க போறதுக்கும் பார்க்க வேண்டியவர்கள் நம்மளை பார்க்கறது என்ன இருக்குது? நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்ப இவங்கெல்லாம் பல வருஷமா ஆண்டவரை
பார்த்திருக்கணும். பல வருஷமா ஆண்டவரை எல்லாம் பார்த்திருக்கணும் இல்லையா? இப்ப பல வருஷமா ஆண்டவரை எல்லாம் பார்த்ததுனால ஒண்ணு நடக்கல. ஆனா என்னைக்கு அவர் இவங்களை பார்த்தாரோ அன்னைக்குதான் நடந்துச்சு. என்னைக்கு பார்த்தார் இவரு? என்னைக்கு அவருக்கு முன்னால வந்தாங்களோ அன்னைக்கு தான் பார்த்தார் இல்லையா? சரி, யோபுக்கு அவ்வளவு பிரச்சனை தானே? யோபுக்கு அவ்வளவு பிரச்சனை இல்லையா? என்ன சொன்னா, நான் செத்தா கூட உயிரோடு எழுப்புவாரு, இந்த தோல் அழுகி போனா கூட என் மாம்ச கண்கள்ல நான் அவரை பார்ப்பேன் அப்படின்னார் இல்லையா? சரிங்க, நீங்க எவ்வளவு தூரம் பார்த்து என்ன நடந்துச்சு? என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் என் மாம்ச கண்களில் இருந்து அவரை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ யோபு ஆண்டவரை மனக்கண்ல பார்த்துட்டே இருக்கிறார் தினந்தோறும். யோபு தன்னுடைய மனக்கண்களால் ஆண்டவரை தினந்தோறும். சரி, இத்தனை வருஷமா பார்த்தீங்களா யோபு, என்ன நடந்துச்சு? இருக்கதெல்லாம் அழுகுச்சு. இருக்கதெல்லாம் முதல்ல தான் இருந்த சரீரம் என்னாச்சு? போ நாள் போக போக என்னாச்சு? போ ஏன்னா ஓட்டை எடுத்து என்ன பண்ணி உட்காந்துக்கிறாரு, சொரண்டின்னு உட்காந்துக்கிறார். சும்மா இருக்குமா? ரணகலமா ஆகி போச்சு இல்லையா? இருக்கிறதெல்லாம் அழுகி போச்சு. அதான் சொல்லி என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் அப்படின்றார் இல்லையா? என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் என் மாம்ச கண்களில் இருந்து என்ன செய்வேன், நான் அவரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்றார். அப்போ தோலே அழுகி போயிட்டு இருந்ததெல்லாம் இல்லையா? அப்ப இவர் அவரை பார்த்திருக்கிற வரைக்கும் என்ன நடந்துச்சு? இருந்ததெல்லாம் போயிடுச்சு. இருந்ததெல்லாம் போயிடுச்சு இல்லையா? இந்த என் யோபு 19:18 19:26 இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் என் மாம்சத்திலிருந்து. அப்போ நீங்க பாக்குறீங்க, ஓகே, இப்ப நீங்க இவ்வளவு வரைக்கும் பார்த்து என்ன ஆச்சு? நல்லா இருந்த தோலெல்லாம் அழுகுச்சு இல்லையா? நல்லா இருந்த தோலெல்லாம் அழுகுச்சு. நல்லா இருந்த சரீரம் எல்லாம் நாத்தம் எடுத்துச்சு. நல்லா இருந்த சரீரம் எல்லாம் நாத்தம் எடுத்துச்சு. இது வரைக்கும் பக்கம் வந்த மனைவி இப்ப சொல்றா, இந்த நாத்தத்தை என்ன செய்ய முடியாது, என் பக்கம் வர முடியாதுன்னு. அதான் சொல்றாரு, என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருந்துச்சுட்டார் இல்லையா? என் சுவாசம் 16 19 17 அதுல சொல்றாரு பாருங்க. என் சுவாசம் என் மனைவிக்கு, அவர் சொல்றா, இந்த நாத்தத்துல என்ன செய்ய முடியாது, என்னால வாழ முடியாதுன்னா இல்லையா? அப்போ இவரு ஆண்டவரை பார்த்து நிற்கிற வரைக்கும் என்னாச்சு? நல்லா இருந்தது பூரா போயினே இருந்துச்சு. நல்லா அந்த சரீரம் அழுக ஆரம்பிச்சிச்சு இல்லையா? வாசனை வீசின சரீரம் இப்ப நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இருதெல்லாம் ஒன்னொன்னா போயிட்டே இருந்துச்சு. எதை பார்த்த வரைக்கும்? இவரு அவரை பார்த்து நிற்கிற வரைக்கும் இல்லையா? 42ல அவர் இவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் இல்லையா? அப்பொழுது கர்த்தர் எப்போ அவர் இவரை பார்க்க ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு அப்பதான் புரியுது இல்லையா? ஏன்னா இப்ப யோபு முகம் எப்படி இருக்கு? வெடிச்சு அழுகி நாத்தம் வீசுது அப்படித்தானே? இப்ப யோபுடைய சரீரம் எப்படி இருக்கு? இப்ப இது வரைக்கும் யோபு அவர் பார்க்கல அப்படித்தானே? இது வரைக்கும் யோபு அவரு பார்க்கல இல்லையா? இது வரைக்கும் யோபு அவர் என்ன செய்யல, பார்க்கல இல்லையா? இப்ப பார்க்காத போன என்னாச்சு? ஆனா இவர் என்ன பண்ணி இருக்கிறாரு? இவர் அவரை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. இவர் அவரை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. என்ன ஆயிட்டு இருக்குது? நேத்தை விட இன்னைக்கு மோசமா போயிடுச்சு நிலைமை. நேத்த இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலைமை என்ன ஆயிட்டே இருக்கு, மோசமாயிட்டே இருக்கு. 18ஆம் அதிகாரம் வரைக்கும் யோபுடைய மனைவி பக்கம் வந்திருக்கிறா இல்லையா? ஏதோ தண்ணி கொடுத்துருக்கா, சோறு போட்டிருக்கா, ஏதோ பண்ணி கொடுத்துருக்கிறா இல்லையா? ஆனா 19ல இதுக்கு மேல என்னால பக்கம் கூட வர முடியாதுன்னு கிளம்பிட்டான். அந்த அளவுக்கு நிலைமை மோசமா போயிடுச்சு இல்லையா? முகமெல்லாம் வெடிச்சு அழுகி நாத்தம் எடுக்குது. இப்பதான் ஆண்டவர் யாரை பார்க்கிறாரு? கர்த்தர் யோபின் முகத்தை பார்க்கிறா. அடாடாடா, இவ்வளவு மோசமா இருக்கிறானா? அப்ப என்னைக்கு ஆண்டவன் முகத்தை பார்த்தாரோ அப்பதான் அந்த யோபுடைய கஷ்டம் யாருக்கு தெரியுது? நான் சொல்றேன், நான் எழுத்தின்படி சொல்ல வரேன் சரியா? அவங்க பண்ற கஷ்டம் தெரியாதா? நான் சொன்ன ஒரு ஆளு இப்ப ஹாஸ்பிட்டல் ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னா, ஹாஸ்பிட்டலே ரொம்ப கஷ்டம்பா அப்படின்னு சொல்லிட்டு போறோம் இல்லையா? அந்த ஆளை நேரா பார்த்தா, இப்போ ஒரு ஆள் ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க இல்லையா? ஐயோ ஹாஸ்பிட்டலே ரொம்ப நரக வாழ்க்கைப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த ஆளை நேரடியா பார்த்தா சாப்பிட முடியாத அளவுக்கு வேதனை வரும் இல்லையா? சாப்பிட முடியாத அளவுக்கு வேதனை வரும் இல்லையா? இப்ப நேரடியா பார்க்க. இப்ப ஆண்டவர் இது வரைக்கும் யோபு கஷ்டப்பட்டு இருக்கிறான், அவனை உயிரை மட்டும் விட்டுருப்பா, அவனை உயிரை மட்டும் விட்டுருப்பானா, அவனை உயிரை விட்டுட்டான் இல்லையா? ஆனா உயிரை விட்டுட்டு மொத்தத்தை என்ன பண்ணிட்டான்? மொத்தத்தையும் சுரண்டி எடுத்துட்டான். இப்ப அள்ளிக்கு நாத்தம் எடுக்குது. இப்ப கர்த்தர் யோபியின் முகத்தை பார்த்தா. அப்ப பார்க்கும்போது தான் தெரியுது, ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறானா, இவ்வளவு வருத்தப்படுறானா, இவ்வளவு வருத்தத்துல இருந்து
இவ்வளவு வருத்தத்துல இருந்து சொல்றான், நான் என் மாம்ச கண்களாலே அவரை பார்ப்பேன். நான் சொல்றாரு, நான் நினைச்சேன் ஏதோ சாதாரணமா கஷ்டப்பட்டு இருக்கிறான், வேதனைப்பட்டு இருக்கிறான், ஏதோ ஒரு துயரம் இருக்குது, அந்த கஷ்டத்துல தான் என்ன செய்யறான், நம்மளை பார்க்கறான்னு நினைச்சா, இப்ப யோபு எப்படி இருக்கிறா, வெடிச்சு முகமெல்லாம் வெடிச்சு அள்ளிக்கு நாத்தம் எடுத்து, ஒருவேளை புழு வச்சிருந்தா கூட சொல்றதுக்கு ஒண்ணு கிடையாது இல்லையா, அந்த சரீரத்துல புழுவுங்க வச்சிருந்தா கூட என்ன செய்ய முடியாது, சொல்றதுக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இப்படிப்பட்ட சரீரத்தை இவ்வளவு வேதனை ஒருத்தர் சொல்றான், என் தேவனை அந்நிய கண்கள்ல என் கண்ணில் பாப்பையா, என் கண்ணாலே பாப்பையா, என் ஆண்டவரை பாப்பையா அப்படின்னு சொல்லி நான் சொன்னதை அப்படியே செயல்படுத்துறான் பத்தியா. இப்பேற்பட்ட மனுஷனை இதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, இதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, இந்த வேதனை இல்லாம வைக்க கூடாது இல்லையா. அந்த பார்த்தா பாருங்க, அடுத்த செகண்ட் அவனை கத்த நிலைமையை மாத்திட்டார், அடுத்த நிலைமையை கத்த மாத்திட்டா. என்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்க்கிறாரோ அன்னைக்கு மாத்திடுவாருங்க. என்னைக்கு உன்னை அவர் பார்க்கிற அன்னைக்கு என்ன செஞ்சிருவாரு, மாத்திருவார் இல்லையா. எப்ப பாப்பாரு, அவருக்கு முன்னாடி வந்தா பார்த்துருவார், அவருக்கு முன்னாடி வந்தா பார்த்துருவார் இல்லையா. சரி, இவன் எப்படி முன்னாடி வந்தான், இவன்லாம் நீ நானும் வர்றது ரொம்ப ஈஸி இல்லையா, நீங்க நானும் வர்றது ரொம்ப ஈஸி, அதுவே நிறைய பேருக்கு கஷ்டம் இல்லையா. இவன் சப்பானி, என்ன செய்ய முடியாது, வர முடியாது. குருடன் அவ்வளவு சீக்கிரம் வரவே முடியாது இல்லையா. சப்பானி சுத்தமா, ஏன்னா பைபிள் சொன்ன எல்லாரும் கொண்டு வந்தாங்கன்னு தான் சொல்லுது இல்லையா, கொண்டு வந்தாங்க அப்படின்னு இல்லையா. எப்படி இவங்க கொண்டு வர முடியுது, மேல பைபிள் சொல்லுது, மேல வசனம் சொல்லுது. இப்ப இயேசுக இருக்கிறாருன்னு ஒரு செய்தி கேள்விப்பட்டாங்க இல்லையா. இந்த செய்தி சப்பானி காதல விழுந்துச்சா இல்ல தூக்கின்னு போனவன் காதல விழுந்துச்சா நமக்கு தெரியல. இந்த செய்தி சப்பானி காதல விழுந்துச்சா இல்ல தூக்கின்னு போனாங்க கூட்டிட்டு போவாங்கல்ல, இவங்க காதல விழுந்துச்சா நமக்கு தெரியல இல்லையா. ஒருவேளை சப்பானி காதல விழுந்திருந்தா இந்த சப்பானி என்ன பண்ணிருப்பான், எத்தனை பேரை கெஞ்சிருப்பான், என்னன்னு என்னை எப்படி ஆச்சு கூட்டு போங்கடா, என்னை எப்படி ஆச்சு கொண்டு போயிடு, என்னை எப்படி ஆச்சு கொண்டு வாங்க வச்சிருங்க, என்னை எப்படி ஆச்சு கொண்டு வச்சிருங்க, என்னை எப்படி ஆச்சு கொண்டு வாங்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணிருக்கணும், கெஞ்சிருக்கணும். அப்படின்னா யார் அவருக்கு முன்னாடி வர முடியும்னா, அவரிடத்துல வருவதற்கு வாஞ்சை உள்ளவனா தான் அவருக்கு முன்னாடி வர முடியும். எல்லாரும் அவருக்கு முன்னாடி வர முடியாது, எல்லாரும் அவருக்கு முன்னால வர முடியாது. ஒருவேளை அவன் காதல விழுந்திருந்தா, இயேசுங்க வந்திருக்கிறார் அப்படின்னு விழுந்திருந்தா அவன் என்ன செஞ்சிருக்கணும், அந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரை கெஞ்சிருக்கணும். என்னன்னு, என்னை எப்படியாச்சும் கொண்டு போயிடுங்கடா, என்னை கொண்டு போய் விட்டுடுங்க, நான் வரும்போது எப்படியோ கூட வந்துடுறேன், வரும்போது நான் எப்படியோ வந்துடுறேன், ஏதோ நடக்கட்டும், என்னை கொண்டு போய் விட்டுறா, அங்க கொண்டு வச்சிடறா அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சிருக்கணும், அநேகரை அவன் கெஞ்சிருக்கணும். ஏன்னா அவர் இருக்கிறது வனாந்தரம், இவன் இருக்கிறது ஊரு இல்லையா. இவன் சாதாரண ஒரு 40 வயசு ஆளா இருப்பான்னா இவனை இவ்வளவு தூரம் தூக்கின்னு போறது அவ்வளவு சாதாரண காரியமே கிடையாது இல்லையா. இன்னைக்கு இருக்கிற வாகன வசனங்கள் அவனுக்கு கிடையாது. ஆனா அவன் கூப்பிட்டு போகிறதுக்கு ஆயத்தம் இல்லைன்னா கூட இவனுடைய வாஞ்சை, இவனுடைய விருப்பம், இவனுடைய எதிர்பார்ப்பு அவன் என்ன செஞ்சிருப்பான், காலை பிடிக்காத தூரம் கெஞ்சிருப்பான், காலை பிடிக்காத தூரம் கெஞ்சிருப்பான். ஏன், அவன் காலையை பிடிச்சிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை இல்லையா. உன் காலை வேணா பிடிக்கிறப்பா, என்னை என்ன பண்ணு, என்னை எப்படியாச்சும் கொண்டு விட்டுடு, என்னை எப்படியாச்சும் கொண்டு விட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற இல்லையா. இன்னைக்கு அப்படி சொல்றாங்க இல்லையா நிறைய பேர். இன்னைக்கு மட்டும் என்ன பண்ணு, எனக்கு சர்ச்சுக்கு போறது விடு, இன்னைக்கு மட்டும் எனக்கு விடு இல்லையா. அப்படி உங்களை தடுக்கிறதுக்கு ஒரு சிலர் இருக்கலாம். நீங்க எத்தனை பேர் தடுக்கப்படுறீங்க அப்படி சர்ச்சுக்கு போறதுக்கு, ஆலயத்துக்கு வர்றதுக்கு வாஞ்சை இருக்கா? நீங்க வாஞ்சையோட தான் ஆலயத்துக்கு வர்றீங்கன்றத எதை வச்சு ப்ரூவ் பண்ணிக்குவீங்க? எனக்கு வேண்டாம், நீ ப்ரூவ் பண்ணிக்கோ. எதை வச்சு? இந்த சப்பானி நடக்க முடியாது, அவனை யாராவது தூக்கணும், வண்டிகள் கிடையாது, ஆட்டோ கிடையாது, மற்ற ஒண்ணும் கிடையாது. நான் சொல்ற மார்க் 2ல ஒரு சப்பானி எப்படி தூக்கிட்டு வந்தாங்க, கட்டில மேல 4 பேர் தூக்கிட்டு வந்தான் இல்லையா. அப்ப ஒருத்தனை தூக்க எத்தனை பேர் வேணும், 4 பேர் வேணும் இல்லையா. அப்ப அந்த 4 பேர் அவன் பிடிக்க இந்த 4 பேர் எவ்வளவு கெஞ்சிருப்பான் அவன். இந்த 4 பேரும் வீட்டுல சும்மா வந்திருப்பாங்களா? பொதுவா எல்லாருக்கும் ஒவ்வொரு நாள் என்ன இருக்கு, வேலை இருக்கு இல்லையா.
சாதாரணமா வீட்டுல இருக்கவங்க யாராவது ஒரு ஆளு வண்டி வச்சிருக்கிறாங்க, 10 நிமிஷம் முடிக்க வந்து போறது இல்லையா, விட்டுட்டு போறதுக்கு என்ன கொஞ்சம் விட்டுட்டு போங்க அப்படின்னு என்ன சொல்றாங்க, நீ கிளம்பி போனா போகாட்டி போய் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு போயிடுறான் இல்லையா. யாரு? நம்ம வீட்டுல உள்ளவங்க. இவன் சப்பானி, இவனை பிறந்தது வந்து எத்தனை மாதிரி எங்களை கூட்டிட்டு போயிருப்பாங்க. இவன் பிறந்ததுல இருந்து இவனை எத்தனை வருஷம் எங்கெங்க இவனை கூட்டி போயிருப்பாங்களா? இப்ப எல்லாருக்கும் என்ன வறுப்பு, இவன் என்ன இருக்கும், டேய் உனக்கு இதுதான் பொழப்பு இல்லையா, இவனுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது, எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு, போய் வேலையை பண்றா போடா அப்படின்னு சொல்லி இருக்கணும் இல்லையா. இவன் 4 பேரை சேர்க்கணும், இவன் 4 பேரை சேர்த்தாதான் தூக்கிட்டு வர முடியும். இந்த 4 பேரை கூட்டி சேர்க்கறதுக்கு இவன் எத்தனை பாடுபட்டு இருப்பான். நீ ஆலயத்துக்கு வர்றதுக்கு பட்ட பாடு என்ன, நீ சர்ச்சைக்கு வர்றதுக்கு நீ பட்ட பாடு என்ன, நீ பட்ட வேதனை என்ன, நீ பட்ட அங்கலாய்ப்பு என்ன, என்ன வேதனைப்பட்டு இந்த இடத்துக்கு நீ வந்திருக்க. யார கர்த்தர் பார்த்தாரு? எல்லாரையும் பார்க்கல. தூக்கிட்டு தான் பாரு, அவனை பார்க்கல. தூக்கிட்டு வரப்பட்டான் பாரு, அவனை தான் பார்த்தாரு இல்லையா. தூக்கிட்டு வந்தாங்களா, அவனை பார்க்கல இயேசு. யாரதான் பார்த்தாரு? இப்ப யார வந்திருக்கிறாங்க? அவனை கொண்டு வந்தார்கள் அப்படிதானே, அவர்களை கொண்டு வந்தார்கள் அப்படிதான் சொல்லுது இல்லையா. அப்ப இவனை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க தானே. இப்ப இயேசு யாரையும் பார்த்திருக்கணும், பா இவ்வளவு பேரை தூக்கிட்டு வந்தான்பா இப்படிலாம் அப்படித்தானே பார்த்திருக்கணுமா. ஆனா இயேசு அவங்கள பார்க்கல. யார பார்த்தாரு? தூக்கின்னு வரப்பட்டவனை பார்த்தாரே ஒழிய தூக்கின்னு வந்தவனை பார்க்கல. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவனுக்கு வாஞ்ச இருந்துச்சு, அவன் வந்தா. எப்படி வந்தா? இவனுக்கு இதே பொழப்ப போச்சு, இத்தனை வேலையை விட்டுட்டு நான் பாரு, இத்தனை காரியம் முடிவு போச்சு, இவனால இவ்வளவு நஷ்டம் நமக்கு அப்படின்னு திட்டினே வந்திருப்பான், அப்படின்னு பேசினே வந்திருப்பான், அப்படின்னு ஏசினே வந்திருப்பான். அப்படின்னா அவன் வந்தவன் எப்படி வரல, இங்க விருப்பத்தோட வாஞ்சையோட வரல இல்லையா. இவன் நிர்பந்தத்துக்காக அவன் வந்தவன். எவன் நிர்பந்தத்துக்கு? இந்த ஜப்பானுடைய நிர்பந்தத்துக்காக அவனை வந்தவன். எத்தனை பேரு? அந்த 4 பேர் இல்லையா. இன்னைக்கு நிர்பந்தத்தின் அடிப்படையில் வந்திருக்கிறியா, வாஞ்சையின் அடிப்படையில் வந்திருக்கிறியா? இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறிய நிர்பந்தத்தின் அடிப்படையில் வந்திருக்கிறியா, வாஞ்சையின் அடிப்படையில் வந்திருக்கியா? இது ரெண்டு யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அவர் யாரை பார்த்தார்னா, நிர்பந்தத்துல வந்தான் பாரு, அவனை பார்க்கல, வாஞ்சையோடு வந்தான் பாரு, அவனை கர்த்தர் பார்த்தார் இல்லையா. அப்ப நம்ம வாஞ்சையோடு வந்திருந்தா நம்மளை என்னைக்கோ கர்த்தர் பார்த்துட்டு பாரு. நம்ம வாஞ்சையோடு வந்திருந்தா நம்மளை பார்த்திருப்பாரு. என்னைக்கு கர்த்தர் பார்க்கிறாரோ அன்னைக்குதான் மாற்றம் மாறும், அன்னைக்குதான் நிற்கிறார். அவன் பிறந்தது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், அதெல்லாம் கர்த்தர் கண்டுக்கவே இல்லை. எவ்வளவு அவமானப்பட்டிருப்பான், அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவர் என்னைக்கு பார்த்தாரோ அன்னைக்குதான் அவன் பிரச்சனையை நீக்கினாரு. என்னைக்கு பார்த்தாரு? அவர் முன்னாடி வரும்போது பார்த்தாரு. என்னைக்கு அவன் முன்னாடி வந்தான்? வாஞ்சையோடு வந்தான் பாரு, அந்த வாஞ்சையை கர்த்தர் பார்த்தார். எதை பார்த்தா? முகத்தை பார்க்கல, அந்த முகத்துக்கு உள்ள ஒரு வாஞ்சை இருக்கு பாரு. அந்த உள்ள கொண்டு உட்கார வச்ச உடனே எப்படி பார்த்திருப்பான் அவனை? உள்ள வந்து உட்கார்ந்த உடனே அவன் எப்படி பார்த்திருப்பான்? இதுக்கு தானே இவ்வளவு நேரம் எதிர்பார்த்தேன், இதுக்கு மேலே எங்க நாளைங்க போங்கப்பா, நான் எப்படியோன்னு வந்துடுறேன், இதுக்கு மேலே என்ன பண்ணுங்க, உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன், நீங்க என்ன பண்றீங்க, நீங்க போயிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சு அவருடைய முகத்தை பார்க்கும்போது, இதுக்கு தான் நான் இவ்வளவு ஏங்கினேன், இதுக்கு தான் நான் இவ்வளவு வாஞ்சிச்சேன், இதுக்கு தான் நான் இவ்வளவு ஆசைப்பட்டேன், இதுக்கு தான் உன் காலை பிடிச்ச இவ்வளவு கெஞ்சனேன் அப்படின்னு சொல்லி அவன் முகத்துல வந்துச்சு பாரு. அந்த முகத்துல உள்ள வந்த அந்த வாஞ்சைய கர்த்தர் பார்த்தாரு. அன்னைக்கு அவன் பிரச்சனை எல்லாம் கர்த்தர் நீக்கினாரு. இன்னைக்கு உனக்கும் எனக்கும் உள்ளத்துல இருக்கிற வாஞ்சைய கர்த்தர் பார்க்க விரும்புறாரு. இந்த வாஞ்சை இருந்ததை கர்த்தர் பார்த்தா இன்னையோட கர்த்தரை மாற்றி போட கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். நேரமாச்சு, முடிக்கிறேன். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். கண்ணீரை காண்கிறான், கதறலை கேட்கிறான், உன் கண்ணீரை காண்கிறான், கதறலை கேட்கிறான், வேதனை அறிகிறான், வேதனை அறிகிறான், விடுதலை தருகிறான், நமக்கு விடுதலை தருகிறார். கர்த்தருடைய சமூகத்தை வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாஞ்சைய கர்த்தர் பாப்பாரா?
நம்ம வாஞ்சையோட வந்தது அவருக்கு தெரியும், நிர்பந்தத்தின் அடிப்படையில் வந்தது அவருக்கு தெரியும். நிர்பந்தத்துக்காக வந்த ஒருத்தரையும் அவர் பார்க்கல. அவனுக்கு பிரச்சனை இருக்கலாம், அவனுக்கு போராட்டம் இருக்கு, அவனுக்கு நெருக்கம் இருக்கு, அவனுக்கு கஷ்டம் இருக்கு. ஆனா அவன் நிர்பந்தத்தினால வந்தவன். நிர்பந்தத்தினால வந்த ஒருத்தனையும் அவர் பார்க்கவே இல்லை. ஆனா கஷ்டத்துல இருந்து ஒரு செய்தியை கேட்ட உடனே வாஞ்சையோடும் விருப்பத்தோடும் பல போராட்டங்களுக்கு மத்தியில நான் எப்படியாகிலும் நான் தேவ சமந்து போய்விட வேண்டும் என்று சொல்லி 4 பேரையும் கெஞ்சி கூத்தாடி காலை பிடிச்சி கையை பிடிச்சி அழுது புலம்பி என்னை எப்படியாகிலும் கொண்டு போய் விட்டுடுங்கன்னு சொல்லி கெஞ்சி வாஞ்சையோடு வந்தான் பாரு, அவனை தாங்க கர்த்தர் பார்த்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் வாஞ்சையோடு வந்தா கர்த்தர் பார்ப்பார். நான் பார்க்கும்போது ஒருத்தன் கூட எனக்கு சப்பானிய சுகமாக்கன்னு கேட்கல, நான் கண்ணில் அமர்க்க எனக்கு பார்வை கூடன்னு கேட்கல. அவங்க வேதனையை அறிஞ்சி ஆண்டவனுக்கு அற்புதம் செஞ்சார். அவன் பிரச்சனைகள் எல்லாம் இதுவரைக்கும் நீங்காத பிரச்சனைகளை நீக்கினார். இதுவரைக்கும் நீங்காத உன் பிரச்சனை நீக்கணும்னா நீ வாஞ்சையோடு தேவ சமத்து வருகிறத கர்த்தர் பார்க்கட்டும். உனக்கு கர்த்தர் பார்ப்பார். கர்த்தர் பார்த்தார்னா அந்த நிமிஷமான விடுதலையாக்க கர்த்தர் முன்குறிச்சி அவனை விடுதலையாக்க கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். பரிசுத்த கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம். அப்படி வாஞ்சையோடு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பிரச்சனைகளையும் இதுவரைக்கும் நீங்காத அந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு நீக்கி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்க சுவாமி. பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்க. இனி ஒருவர் கூட அந்த நீங்காத பிரச்சனையோடு இருக்கவே கூடாது. அத்தனை பேருடைய பிரச்சனைகளை நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்க. தேவக்கரம் கூட இருக்கட்டும். குறைகளை குற்றலை மன்னியும் செம்மையசை கிருபதத்தை காத்துக்கொள்ளுங்க. சகல துதியான மகிமையில ஒருவருக்கு செலுத்தி உயர்த்தின தாழ்த்தி வலிமைக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.